ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய செம்பேன் தாக்குதலோட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு விளக்க வீடியோவாக தான் இருக்கும். ஸோ புதிதாக மல்லிகை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிகளுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி மல்லிகை விவசாயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று தான். அதனால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது மல்லிகை செடியில் பொதுவாக செம்மேன் தாக்குதல் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய வெயில் காலங்களில் இயல்பாக ஏற்படும். ஸோ இந்த பேன்களை நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பல்வேறு விதமான பேன்கொல்லிகள் பயன்படுத்தலாம். ஸோ அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ பார்க்கணுன்னு நீங்கள் போய் பாருங்கள். அதாவது இந்த வெயில் காலங்களில் மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய இந்த செம்மேனை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு மருந்துகள் ஒரு முறையோ இல்லைனா 2 முறையோ இல்லைனா 3 முறையோ அந்த மாதிரி பயன்படுத்தினா போதுமா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தணுமா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னுமே தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ நம்ம வந்து மருந்துகளுக்கு தனியாக பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோஸ்லையும் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ரொட்டேஷனில் ஒரு சில மருந்துகளை வந்து மாற்றி பயன்படுத்துகிற மூலயமா ஒரு டைமுக்கு அப்புறம்